ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண ஆர்டர் பத்தி தான் பார்க்க போறோம். பொண்ணுக்கு பண்ணல. ஆனா, மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர பார்த்தீங்கன்னா, நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, வரும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஆன்லைன் ஆர்டர் நெறைய எடுத்து வச்சிருந்தேன். இந்த டேட்ல ஃபினிஷ் பண்ணி குடுக்கறதுக்காக. பட் ஒவ்வொருத்தரா வந்து குடுத்தாங்க. ஓகே, ஓகேன்ட்டு வாங்கி வச்சுட்டேன். எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் முடியாதுன்னு சொல்ல முடியல. ஸோ சேம் டைம் நான் ஆன்லைன் கஸ்டமர்ட்டயும் கேட்டேன். இந்த டேட்ல உங்களுக்கு வேணுமா? அர்ஜென்ட்டா தேவைப்படுதா? அப்படிங்கிற மாதிரி. யாருமே இப்போதைக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் தான் எனக்கு வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நான் வந்து அவங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். மத்த எல்லாருக்கும் இந்த மேரேஜ் ஆர்டர் முடிஞ்ச பிறகு தான் மத்த எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு பேசி நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணினேன். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதுல ஸ்டிச் பண்ண எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். நீங்களும் தவறாம பாருங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 13 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த 13 ப்ளவுஸ்ல 2 ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா லேஸ் மட்டும் வச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க. 3 ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, பப் ஸ்லீவ் வச்சு நாட்டு லேஸ் இது மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கிராண்ட் ஒர்க் எதுக்குமே கிடையாது. அதனால ரொம்ப டைம் எடுக்காது. இருந்தாலும் எனக்கு வந்து 2 நைட்டு, 1 பகல். அவ்வளோதான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த 13 ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி எல்லாமே லைனிங் ப்ளவுஸு. அதனால எனக்கு நான் மட்டுமே பண்றதுனால எனக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் பத்தாது தான். இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது கண்டிப்பா இத முடிக்கணும். அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா இத பண்ணிறணும் அப்படின்ட்டு. டைம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் நைட் இருக்கு. மறுநாள் காலையில, அதுக்கப்புறம் இன்னொரு நைட்டு. மொத்தம் 2 நைட்டு, 1 காலை இருக்கு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பகல் பொழுது இருக்கு அப்படின்ட்டு. ஆனா, நைட்லனா சரசரன்னு உட்காந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனா, பகல் டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்ல உட்கார்றதுக்கே நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா, நெறைய வேலை இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும். ஒரு ஆள் மாத்தி ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும். அதிலேயே வந்து டைம் பகல் பூரா ஓடிடும். அது அந்த இருக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரசரன்னு தச்சு போட்டுறலாம். எப்போதுமே நம்ம ஒரு பிளான் பண்ணா தான் ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு ஆப்பு வைப்பானே, அதே மாதிரி தான் இதுவும். என்னன்னா, இது வந்து ஒரு கஸ்டமரோட மேக்ஸி ட்ரெஸ் ஆர்டர். இது வந்து எப்படின்னா, பர்த்டேக்காக இவங்க வந்து நம்மள்ட்ட ஆர்டர் குடுத்துருக்காங்க. நம்மளே மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புதன்கிழமை பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை தான் எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க போல. நான் என்ன நெனச்சுட்டேன், ஃபர்ஸ்ட்டு புதன்கிழமைங்கிறதே எனக்கு மைண்ட் செட் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சொன்ன வெள்ளிக்கிழமைய வந்து நான் என்ன நெனச்சுட்டேன், ஞாயித்துக்கிழமைன்னு நெனச்சுக்கிட்டேன். ஸோ ஞாயித்துக்கிழமை தானே, அப்பன்னா இந்த ஆர்டர கல்யாண ஆர்டர முடிச்சுட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம். அப்படிங்கிற ஐடியால நான் இருந்துட்டேன். கடைசில பார்த்தாக்கா, இவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு மறுநாள் காலையில இன்னைக்கு நான் நைட்டு ஒர்க் பண்றேன்னா, மறுநாள் காலையில எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ கட் பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு, அதில 2 ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன். 8:30 மணி வரைக்கும் தச்சேன். ஸோ அந்த 2 ப்ளவுஸ் மட்டும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்ஸி ட்ரெஸ்க்காக எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு நாளைக்கு தான் பர்த்டே அதனால நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, இதுக்கு வந்து நான் லைனிங் கூட எடுத்துட்டு வரல. மெயின் கிளாத் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன். லைனிங் கூட நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி தைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்துட்டேன். கடைசியில இவங்க திடீர்னு 8:30 மணிக்கு மேல கேட்கவும், அதுக்கப்புறம் போய் லைனிங்லாம் எடுத்துட்டு வந்து, கட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதே 10 மணி ஆயிடுச்சு. கட்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, 12 மணி கிட்ட தாண்டிடுச்சு. ஸோ, இப்போ வந்து இத ஸ்டிச் பண்ணி முடிச்சோம்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெறைய ஒர்க் இருக்கு. ஸோ, கண்டிப்பா தூங்கணும் அப்படின்ட்டு, திரும்ப நான் என்ன பண்ணேன்னா, விடிய காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, மறுபடியும் எந்திரிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் காலையில, அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப காலையில எந்திரிச்சு தான் விடிய காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு தான் இந்த சுடிதார வந்து நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா ஒரு 7:30 காலையில 7:30 7:30 மணி கிட்ட தான் நான் அத வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். கஸ்டமர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும், அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "மொத நாளே நான் வந்து 8 மணிக்குள்ள வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. "8 மணிக்குள்ள நீங்க தச்சு வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி நம்மளும் 7:30க்குள்ளலாம் முடிச்சுட்டோம். 7:30க்குள்ள முடிச்சுட்டு நானும் கால் பண்ணி சொல்லிட்டேன். "இந்த மாரி ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வேணா வந்து எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நேத்து கட் பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் உட்காந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில கல்யாணம். இன்னைக்கு பகல், இன்னைக்கு ஒரு நைட்டு. ஒரு பகல், ஒரு நைட் இருக்கு. ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுல ஒரு என்ன அடுத்த நாள் பரபரப்பா இருக்கிற டைம்ல இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க மட்டும் எனக்கு நாளைக்கு ப்ளவுஸ் வேணும். அதே கல்யாண வீட்டுக்காரவங்க தான். ஆனா நாளைக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வாங்காம கூட இருந்திருக்கலாம். எதனால வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மள்ட்ட குடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்குறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. அவங்களும் கேட்குறாங்க, நானும் தச்சு தரேன்னு சொல்றேன், குடுக்குறேன். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. நெறைய தச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சில பேரோடது வந்து அப்படியே போட்ட மாரி ஆயிடுது சில நேரத்துல. ஸோ அந்த மாதிரி போன ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்கவே இல்ல.
ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். 1 இயர்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். அதனாலேயே சரி போன தடவ இப்படி இந்த இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அதனால அவங்க வாங்கி ஸ்டிச் பண்ணி குடுக்கணும் அப்படின்ட்டு அதையும் வாங்கியாச்சு. இப்போ இருக்கிறதோட சேர்த்து 1 வந்து எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு அதாவது 9 டூ 10:30 கல்யாணம். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் குடுக்கணும். இன்னைக்கு டே அண்ட் நைட்டு ஃபுல்லா ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. சொட்டு ஃப்ரீ டைமும் கிடையாது. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே பரபரன்னு ஒர்க் நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, இதுல வந்து பஃப் ஸ்லீவ் 3 இருக்கு. ஓகே பஃப் ஸ்லீவ் நம்ம டிசைனர் ப்ளவுஸ்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுக்கு எப்படியும் நார்மல் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்றத விட, இது பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஃபர்ஸ்ட்டு அந்த பஃப் ஸ்லீவ்லாம் முடிச்சிடலாம். அத முடிச்சுட்டு நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை. சரி அது கூட கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்லாம் சரசரன்னு முடிச்சிரும். சரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துருக்கும்போது நம்ம அந்த பஃப் ஸ்லீவ் எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பகல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பஃப் ஸ்லீவ் டிசைன் மட்டும் தான். நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயே சரசரன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுலயுமே என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களே வந்து டிசைன்லாம் காமிச்சுட்டாங்க அப்டின்னா, நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, நீங்க பண்ணுங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு டிசைன் நல்லா பண்ணுங்க அப்டின்னு நம்ம தல மேல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதுல யோசிக்கிறதுலயே நம்மளுக்கு அவ்ளோ டைம் ஆயிடும். அதனாலேயே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு டைமே இருக்காது. அது யோசிச்சு அதிலயே டைம் அதிகமா போகும். சரி எந்த மாதிரி வைக்கலாம், எந்த மாதிரி வைக்கலாம்? ஆமா போ இருக்கிற டைம்க்கு தெரிஞ்சதே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஃப் ஸ்லீவ் மாடலே வந்து வச்சுட்டேன். ஏன்னா தெரியாத மாடல எடுத்து, அத ஒரு தடவ பார்த்து, அத வீடியோ பார்த்து நம்ம ஒரு ப்ளவுஸா இருந்தாலும் சரி ஒரு நைட்டுக்குள்ள தச்சு முடிச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு மனதைரியத்துல இருக்கலாம். 3 ப்ளவுஸ் தைக்கணும். அதுவும் டிசைன் வச்சு தைக்கணும். பஃப் ஸ்லீவ்ல தெரிஞ்ச மாடலா இருந்தா டக்குனு முடிச்சிடலாம். தெரியாத மாடலா இருந்தா, நம்ம பார்த்து பண்றதுக்கு டைம் எடுக்கும்ல. சரி அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் எப்படி சொல்றது? ரிஸ்க் எடுக்க விரும்பல. இருக்கிற டைம்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சத போட்டு ஸ்டிச் பண்ணி குடுத்துடலாம் அப்டின்ட்டு இந்த மாடல் கேட்டேன் கஸ்டமர்ட்ட. இது ஓகேவா? அப்படின்னு கேட்கவும், அவங்க ஓகே சொன்ன பிறகு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 ப்ளவுஸ் ஒரு நைட்ல பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, இதுக்கு மொ முதல்ல உள்ள டேவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நாள் உள்ள நைட்டா இருக்கட்டும், 2 டேஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால, கண்டிப்பா பாடி டயர்ட் ஆகும்ல. அப்போ வந்து அதுலயும் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து நான் 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, அது புதுசா பண்ணணும் அப்படின்னா, அது கொஞ்சம் ரிஸ்க் தானே. அதனால தான் நம்ம தெரிஞ்சத பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இப்போ 2ண்ட் ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கலர் தான். இந்த 2 ப்ளவுஸும் ஒரே கலரு, ஒரே மாடலு, ஒரே டிசைன். அப்படியே என்ன பண்ணணுமோ அப்படியே பண்ணிடணும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சேம் கலர் தான். இது வந்து நார்மலா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த 3 ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பஃப் ஸ்லீவ்லாம் பார்த்தீங்கன்னா, விடிய காலைல 4 மணிய போல வந்து நான் அத கம்ப்ளீட் பண்ணேன். இன்னொரு பஃப் ஸ்லீவ் வந்து தச்ச உடனே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால இத வீடியோ எடுக்கல. மத்த 2 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டா ஒருத்தவங்கள்ட்ட வாங்குனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸு. ஸோ இது, அதுக்கப்புறம் அந்த 3 பஃப் ஸ்லீவ் எல்லாத்துக்கும் இனிமே தான் ஹூக் அண்ட் காஜா எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, இத கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. நான் வந்து கஸ்டமர்ட்ட காலையில 6:30க்குள்ள வந்து ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு 1 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ அந்த 1 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதுக்கு ஹூக் அண்ட் காஜா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா 6:15க்கு நான் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அப்படியே "உட்டா போதும்டா" அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். யார் யாரோடது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுல வந்து 2 கஸ்டமர் மட்டும் கேஷ் குடுக்காம பெண்டிங் வச்சுட்டாங்க. மத்த எல்லாருமே கேஷ் பே பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.